எபிரேயர் 2:16 ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம தான் ஆபிரகாமின் சந்ததி இல்லையே, நாம் எல்லாரும் புறஜாதிகள் ஆயிற்று, நமக்கு எப்படி அவர் உதவியாக கை கொடுத்திருப்பார்? ரோமர் 9:4 புத்திர சுவீகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தம், பிதாக்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொந்தமானவர் என்று அந்த ரோமர் 9:4-5 நம்மளால் பார்க்க முடியும். நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்து இயேசுவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், உலகத்தில் தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆபிரகாமின் சந்ததி இல்லையே. ஆபிரகாமின் சந்ததிக்கு தானே உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எப்படி கை கொடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புச்சுன்னா, அல்லது யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? கலாத்தியர் 3:27 27 வசனம், 28 வசனம், 29 வசனம், இந்த 3 வசனங்களை படித்து பார்த்தா நமக்கு நல்லா விளக்கம் கிடைக்கும். கலாத்தியர் 3:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று அந்த கடைசி வசனத்தில் நம்மளால படிக்க முடியும். இப்போது கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவனுடையவர்களாக மாறிட்டீங்க. இப்போ நீங்க கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே ஆபிரகாமின் சந்ததியாராயும் இருக்கிறீர்கள். அவங்க சந்ததிக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்களும் உடன் பங்காளிகள் ஆயிட்டீங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்களும் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால தான் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றப்பட்டிருக்கோம். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு நம்ம படிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னா இயேசு கிறிஸ்து தான். கலாத்தியர் 3:16 சந்ததிகளை குறித்து என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாமின் சந்ததி யாருன்னா கிறிஸ்து தான் ஆபிரகாமின் சந்ததி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறும்போது நாம் அவரையே தரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்போ கிறிஸ்துவனுடையவர்களாக மாறிவிட்டோம். இப்ப கிறிஸ்துவனுடையவர்களாக நாம் மாறினபடினாலே கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார் அல்லவா. இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3:3 இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இப்போது நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டாரு. அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்பது புறஜாதிகளாகிய நமக்கும் பொருந்தும், நமக்கும் கை கொடுத்தார் என்பதை இதிலிருந்து நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகள் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.